என் வழிகளை ஆராய்கிறேனா? பிரைஸ் லார்ட். நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம், விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம் என புலம்பல் 3:40 மற்றும் 41 இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இதை எழுதியதாக நம்பப்படுகின்ற வீப்பிங் ப்ராஃபிட் என்று அழைக்கப்படும் எரேமியா நம் வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, நமது காரோ அல்லது 2 சக்கர வாகனமோ பழுதாகிவிட்டால் உடனே நாம் எதனால் அது ஓடவில்லை என்று மெக்கானிக்கிடம் கொடுத்து ஆராய்ந்து பார்க்கின்றோம். ஏன்? வாகனம் ஓடவில்லை என்றால் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், இழப்புகள், சங்கடங்கள் அநேகம். அதேபோல் எரேமியா 3:8 எரேமியா, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு ஆண்டவர் வழியை அடைத்து போட்டார் என்று சொல்வது போல, நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் நமது பிரச்சனைகளுக்கு வழியே தெரியவில்லை என்றால் ஏன் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க மறுக்கின்றோம் அல்லது மறக்கின்றோம்? எத்தனை முறை நாம் சொல்கிறோம், ஆண்டவரே, உபவாசித்து சத்தமிட்டு அழுது ஜெபிக்கிறேனே, ஆனால் பிரச்சனை அப்படியே தானே இருக்குது, ஒரு முன்னேற்றமும் இல்லையே, இன்னமும் மோசமாகி கொண்டுதானே போய்கொண்டிருக்கிறது, ஏன் ஆண்டவரே என்று தானே கேட்கிறோமே தவிர இதற்கு எந்த வகையில் நாம் காரணமாக இருக்கின்றோம் என்று நம்மை சோதித்து பார்க்க நாம் மறந்து விடுகின்றோம். தாவீது திருப்பாடல் 139:23 தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அடிக்கடி தன்னை ஆராய்ந்து பார்த்து தன் வழிகளை மாற்றிக்கொண்டதினால் அவர் ஆண்டவரின் இதயத்திற்கு ஏற்றவன் என நற்சாட்சி பெற்றதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, என் தாசன் தாவீது நிமித்தம் நான் இந்த நன்மையை செய்வேன் என அநேக இடங்களில் அவர் கூறியதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமது எண்ணங்களை, பார்வைகளை, செயல்களை, வாழ்க்கையின் இலக்குகளை நாம் விவிலியத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக உலகத்தின் போக்கின்படி நடவாதீர்கள், ரோமர் 12:2 என்று விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. நாம் அனைவரும் இதை கேட்டவுடன் ஆம், ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம், உலகு பின்தான் என்று சொல்வோம். ஆனால் அதன்படி நடக்கின்றோமா? ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களை. உதாரணமாக, நாட்களை படைத்தவரை நம்புவதை விட்டுவிட்டு அவர் படைத்த நாளின் மேல் நம்பிக்கை வைத்து பிற மதத்தினர் போல் நாள் நட்சத்திரம், கைரேகை, ஜோசியம் என்று ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்வது ஆண்டவரின் விருப்பப்படி அல்ல, உலகத்தின் பின் நடப்பதுதான் என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் மறந்து விடுகின்றார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய காரியங்கள். ஆண்டவரின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம், ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும், நான் அவற்றை இறுதி வரை கடைப்பிடிப்பேன், திருப்பாடல் 118:33 என்று அவர் காட்டும் வழிகளில்தான் நாம் நடக்க வேண்டும் என விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. ஆண்டவர் என்னை தவிர வேறே தெய்வம் உனக்கு இருத்தல் ஆகாது, விடுதலை பயணம் 20:3 என்று சொல்லியிருக்கும் பொழுது, பிற தெய்வத்தை வணங்கக்கூடிய மனிதர்கள் செய்யும் வழிமுறைகளை சர்வ உலகின் ராஜாவாகிய நம் ஆண்டவரின், நமக்காக தன் உயிரையே கொடுத்து நம் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் இவற்றை பின்பற்றும் பொழுது நம் மனதில் வரவேண்டிய விவிலிய பகுதி, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போனபின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. நாள் பார்க்கிறவனும், குறி சொல்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், ஏவி விடுகிறவனும் உங்களிடையே இருத்தல் ஆகாது. ஏனென்றால் இப்படி எல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலை நின்று அவனை துரத்தி விடுவார். இணைச்சட்டம் 18:9-12 வரை நமக்கு போதிக்கின்றது. மேலும் ஏசாயா 47:13, கலாத்தியர் 4:10-11 போல அநேக இறை வார்த்தைகள் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அவற்றை செய்யாமல் இருப்பதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. ஆகவே அன்பானவர்களே, நாம் செய்யும் செயல்களை விவிலியத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். தூய ஆவியானவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். விவிலிய வார்த்தைகளும் ஜெபமும் நமக்கு உறுதுணையாக இருக்கட்டும். வெற்றி தருவது ஆண்டவரின் படைப்புகள் அல்ல, மாறாக ஆண்டவர் மட்டும்தான் என்பதை நினைத்து நாம் நடந்து கொண்டால் நாம் வெற்றியை மட்டும்தான் காண்போம் என்பதில் சந்தேகமில்லை.